பைரவி வந்து ரொம்ப நல்லா தூங்கி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா இன்னமும் வந்து ஆறுமுகம் ரொம்ப கஷ்டப்பட்டு அத வந்து ஆட்டிட்டே தான் இருக்காரு. அந்த ஊஞ்சல. அத பார்த்து ஆறுமுகத்த பார்த்தோனே மனசு கஷ்டமா இருக்கு பைரவிக்கு. ஆறுமுகம் ஆறுமுகம்னு கூப்பிடுறாங்க. "சொல்லு பைரவி" அப்படின்னோனே, இல்ல நைட்லாம் தூங்கலையா? எப்படி தூங்குறது பைரவி? இந்த இடத்துல வந்து தனியா இருக்கோம். நீ வேற தனியா இருக்க. பாதுகாப்பு வேணாமா?" அப்படின்னோனே, உடனே வந்து "சரி நான் இறங்கிக்கிறேன்" அப்படின்றாங்க. இறங்கிக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு தேவையானலாம் அவ்வளோ அழகா பார்த்து பார்த்து செஞ்சு ரோடுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. இதனால் ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க பைரவி. அடுத்து வந்து 2 பேருமே வந்து ஃபங்ஷனுக்கு போறாங்க கல்யாணத்துல. அங்க வந்து நம்ம ஆறுமுகத்த வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. வேலைக்கு தானே ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா அவர்கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க எல்லாருமே. நிறைய வேலைகள் சொல்றாங்க. இத பார்த்து பைரவிக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, பைரவி கிட்ட ஒரு ஒரு அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து மோசமா நடந்துக்கிறாரு. அத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ஆறுமுகம் அவர கண்டிக்கிறாரு. அப்ப எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த வேலை இல்லாத வேலை அப்படி சொல்லி திட்டுறாங்க. அப்போ உடனே வந்து ஆறுமுகத்த வந்து அப்படியே வந்து அவமானப்படுத்துறாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து பைரவி வந்து ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணி, உண்மையிலேயே அந்த ஆள் என்கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணா. அதனால தான் நானே ரொம்ப டென்ஷனா இருந்தது. ஆறுமுகம் அடிச்சது கரெக்ட்டு தான். இவங்களுக்குலாம் இப்படி தான் குடுக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆறுமுகம் என் புருஷன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா எல்லாரும்? என்ன வேணாலும் வேலைக்கார மாரி ட்ரீட் பண்றீங்க. அவரு என் புருஷன் போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ஆறுமுகத்த. "நீ வா ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்து ஆறுமுகம் சந்தோஷம் தாங்க முடியல. பைரவி இந்த அளவு மனசு மாறுவான்னு எதிர்பார்க்கவே பார்க்கல. என்ன அவ புருஷன் அவ வாயாலே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்க வந்து சிந்து சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. வேணும்னே வந்து சிந்துவ அவமானப்படுத்துறாங்க சினேகா. அத பார்த்து வந்து சிவா செமையா டென்ஷன் ஆயிறாரு. "இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, சிந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவா. நான் அதான் எடுத்துட்டு வர சொன்னேன் சிந்துவ. நான் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சினேகா. "என்ன பார்த்தா வந்து இப்படி சொன்ன சிவா?" அப்படின்னோனே, "ஆமா, உன்ன பார்த்து தான் சொல்றேன். இங்க இருக்க ஸ்டாஃப்க்கு அவங்கவங்க வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். தப்பு இல்லைல்ல. அப்போ என் வீட்லேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வராங்க. இதில் என்ன தப்பு இருக்குது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல வந்து சிந்துவுக்கு. சிந்து நீ பரிமாறு, எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தா போதும்" அப்படின்றாங்க. அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க சினேகா. அடுத்து வந்து சிந்து சந்தோஷம் தாங்க முடியல. இது வந்து டாக்டரா இது? ஸ்னேகாவையே வந்து வேணான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சாப்பாடு போடுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஸ்னேகாவுக்கு இவ்வளோ தூரம் வந்து திட்டுறாரு. ஐயோ சந்தோஷம் தாங்க முடியலையே. உண்மையிலேயே டாக்டர் என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. கூடிய சீக்கிரம் டாக்டர் மனசில் நான் ஈஸியாக இடம் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போகிறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா செம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன நினச்சிட்டு இருக்க சிவா? அந்த அந்த சிந்து எதிராக என்னை அவமானப்படுத்துறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே பார், நான் யாரையும் அவமானப்படுத்தணும்னு எனக்கு தோணல. நீ பண்ண தப்புக்கு இன்னமும் நீ வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்க. ஒன்றுமே தப்பு செய்யாத மாதிரி வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க. நீ ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நிலமை என்ன ஆக போகுது நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா மறுபடியும் உங்ககிட்ட பேசுவேன். இல்லை பேசவே மாட்டேன். அதுக்காக நான் வேலையை விட்டு போக முடியுமா? நான்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீ பண்ண முடியாதுன்னா உன்கிட்ட நான் பேச முடியாது. உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு நினச்சிக்கோ" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு ஸ்னேகா பயங்கரமாக அழறாங்க. "இல்லை, சிவாவை என்னால் விட்டு தர முடியாது. சிவா எனக்கு வேணும். ஆனால் அதுக்காக நான் டாக்டர் தொழிலாம் விட்டு போக முடியாது. எப்படியாவது சிவாவை சமாதானப்படுத்தி ஆகணும். வேறு வழியே கிடையாது. அந்த சிந்து இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக என் வழிக்கு சிவா வந்து தானே ஆகணும். அதனால் அந்த சிந்துவை சீக்கிரமாகவே இங்கேருந்து அனுப்ப பார்க்குறேன். அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் நான் தான் பார்த்துட்டேன்ல. சிந்து ரெடியாரு, உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகிற நாளை எண்ணி" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க, "என்ன சிந்து இவ்வளோ சந்தோஷமாக வர?" அப்படின்னு. தெரியுமா அத்தை, இன்னைக்கு டாக்டரு அந்த ஸ்னேகாவை திட்டாரு. அதுவும் ஏன் முன்னாடியே என்ன உயர்வாக பேசி ஸ்னேகாவை திட்டாரு. எனக்கு இது போதும். சீக்கிரமாகவே டாக்டர் என்னை ஏற்றுப்பாரு, நம்பிக்கை வந்துடுச்சு" அப்படின்னோடனே உடனே வந்து, "சரிம்மா, உன் நல்ல மனசுக்கெல்லாம் நல்லது நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அன்னபூர்ணி. இதையெல்லாம் பார்த்துற மகாக்கு செம டென்ஷனாக வந்து தாங்கவே முடியல. "இதை நடக்க விட மாட்டேடி. சீக்கிரமாக பாரு, உன்னை முடிவு கட்ட